ஃபேமிலியா வந்தா ஃப்ரெண்ட்ஸோட வந்தா நல்லா என்ஜாய் பண்ணி குளிக்கலாம் பாருங்க. குளிக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதேசம் காணப்பட்டு கொண்டிருக்குது. ரைஸ் புல் போட்டு டெண்டாக்கினாங்க. 800 போட்டது. அதோட நான் சோடாவை மட்டும் எடுத்து சாப்பிட போறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் அதாவது பூனேரியிலே அமைந்துள்ள மன்னித்தலை கடற்கரை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். இது 18.6 கிலோமீட்டர். அந்த பூனேரி இந்த வெண்டிலிருந்து உள்ளுக்கு போகணும். உள்ளுக்கு போய் அந்த மன்னித்தலை பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே தெரியப்படுத்த போறோம். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பாரானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரித்தாருங்கள். அப்படியே அந்த கடற்கரை போய் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை சென்று பார்வையிடவும் பாருங்க. இந்த மன்னித்தலைக்கு கடற்கரை தான் நாங்கள் தற்போது போய்கொண்டிருக்கிறோம். மன்னித்தலை கடற்கரை போய்க்க எல்லாம் கிட்டவெல் ரோடு தான். ரோட்டெல்லாம் சரியில்லை. இருந்தாலும் நாங்கள் அந்த இடங்களை போய் பார்க்கணுமென்றதற்காக போய்கொண்டிருக்கிறோம். நீங்களும் பார்க்க வேணுமென்று சொல்லி பார்வையாளர்களும் பார்க்க வேணுமென்றதற்காக எங்கள் பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறோம். இதில் பாலம் ஒன்று வருது வாங்குறோங்க. பாலத்தை கடந்து நாங்கள் போய்கொண்டிருக்க இருபுறமும் காட்டு பகுதியாக காணப்பட்டு கொண்டிருக்குது. காட்டு பகுதியில் சன நடமாட்டமற்ற ஒரு பிரதேசமாக இந்த இடமானது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். மோடிச்சையில் 2 பேர் என்றதால் போகிறோம். தனியே பிரயாணம் செய்வது ஒரு ஆபத்தென்று கூறுகின்றோம். 2 பேரும் பாருங்க மோடிச்சையில் போய்கொண்டிருக்கிறோம். மக்கள் சன நடமாட்டமற்ற ஒரு பகுதியாக தான் இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்குது பாருங்க. இதில் பாருங்க அந்த கடற்கரை பகுதியை தொடர்ந்து இங்கால பனையெல்லாம் கூடுதலாக வடலியல் அப்படி காவொலிகள் எல்லாம் விழுந்து பனைகள் கூடுதலாக இருக்கும் ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கு. இதில் பாருங்க மணலானது மலை போன்று திட்டியாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மணல் குவிந்து காணப்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. அந்த காட்சியை பாருங்க எப்படி இருக்குண்டு. இதில் பாருங்க மாடுகள் போய் கொண்டிருக்கு. எதால இதால இல்லை. இதில் பாருங்க மாடும் கண்டும் கண்டானது இப்போ தான் போட்டது பாருங்க. ஒலிம்பி ஓடிக்கொண்டிருக்குது. சின்ன கண்டு குட்டி இப்போ தான் கண்டு போட்டது. கண்டு மாடு கூட்டிக்கொண்டு போகுது பாருங்க. மாடு ஆறுதலாக நண்டு கூட்டிக்கொண்டு போகுது பாருங்க. இதில் பாருங்க நாங்கள் பூனேரியிலிருந்து நாங்கள் மன்னித்தலை கடற்கரை நோக்கி விரைக. இதில் டிரான்ஸ்ஃபார்மரோட கிடக்கு. டிரான்ஸ்ஃபார்மரோட 2 தடி மாதிரி கிடக்குது. இதால் போனீங்கன்னா பிரதேச பீச்சுக்கு போகுது. இதால் போனால் ஆமீண்ட பீச்சுக்கு போகுது. இப்போ நாங்கள் ஆமீண்ட பீச்சுக்கு தான் நாங்கள் தற்போது போகிறோம். அந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறோம். இருபுறமும் காட்டு பகுதியாக தான் தற்போதும் காணப்பட்டு கொண்டிருக்குது. இந்த பகுதியெல்லாம் மரங்கள் கூடுதலாக காணப்பட்டும் ஒரு பிரதேசமாகவும் காடுகள் போன்று காட்சி அளித்து கொண்டிருக்குது. அந்த பகுதியை தான் நாங்கள் தற்போது போகிறோம். நாங்கள் 2 தான் இந்த பகுதிக்கு புதுசாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பாருங்க மின்சார வசதி எல்லாம் இருக்குது. அவங்களுக்கு புதுசாக இந்த இடம் தெரியாது. கொஞ்சம் தூரம் போகணுமா பார்ப்போம். அதை போய் கேட்டு போவோம். அதில் கூட தெரியாமல் இந்த பாதையெல்லாம் தெரியாமல் இருக்குன்னா இதெல்லாம் போகணுமா பார்ப்போம். இந்த பாதையெல்லாம் மணல் தரியாக காணப்பட்டு கொண்டிருக்குது. கோவில் அது சரியான மணல் குட்டி மாதிரி கிடக்குது. பாப்பா டிரைவ் பண்ணி போ. இந்த இடத்தை உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க இதெல்லாம் இந்த மணல் தீவு போகணுமா இல்லை மணல் தரையாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. பார்ப்போம் போய் பார்ப்போமே. இதில் பாருங்க நாங்கள் இப்போ ஆமீண்ட பீச்சுக்கிட்ட தற்போது வந்து இருக்கிறோம். மினி பஸ்ஸில் மக்கள் இப்போ சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் என கூடுதலாக வந்திருக்கணும். பெண்ணைகள் கூடுதலாக இருக்கும் ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் கிட்ட வந்துட்டோம். அந்த பகுதியை உள்ளுக்கு போகிறோம். வாங்க போவோம். ஆமி நாகலினா பீச், அந்த பீச் அதுதான் நாங்கள் பெர்மிஷன் எடுத்து போகணும். இருந்தாலும் எல்லா இடமும் அப்படியே எல்லாம்
நாங்கள் வந்த பாதையெல்லாம் சரியான மணல் தரையக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுது. இந்த மழை காலங்களில் இந்த பாதையால வரைய முடியாத சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல 2 பீச் இருக்குதாம். ஒன்று ஆமின்ற பீச் ஒன்று இருக்குதாம், மற்ற பிரதேச சபைன்ற பீச் ஒன்று சொல்லி அது நேர போக அப்படி இருக்குது. அப்படி 2 பீச் இருக்கு. அப்ப நாங்க இப்ப அந்த ஆமின்ற பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலி உங்களுக்கு பார்வையிடுமா இருங்க. இப்ப பாருங்க, நாங்கள் மண்ணித்தலை பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுல ஆமின்ற பீச் ஒன்று இருக்குது. பீச்சுக்கு தான் உள்ளுக்கு போகணும். இது ஆமின்ற தடுப்பு எல்லாம் இருக்குது. அதால் உள்ளுக்கு போய் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலி உங்களை அப்படியே தெரியப்படுத்துறோம். இதுல 28ஆம் தேதி பெரிய அந்த டிஜே பாட்டி எல்லாம் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லி இதுல போட்டிருக்காங்க. திரை மேல சொல்லி நல்ல நிகழ்வுகள் நடைபெற போகுது. 28ஆம் தேதி நடைபெறுவது டிசம்பர் மாதம் 2 மணி 6 மணி பிஎம், அதாவது 2 மணி பின்னேரம் 2 மணிக்கு நடக்க போகுது. அப்படி நாங்கள் உள்ளுக்கு போய் அந்த பீச் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த காணொலியை பார்வையிடுவோம் இருங்க. ஆமாம், இந்த பீச்சுக்கு நாங்கள் போறோம்னு சொன்னா அதுக்குள்ள 300 காசு கொடுக்கணும். ஒரு ஆளு 300 படி 2 பேருக்கும் 600 கொடுத்துருக்கிறோம். கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளுக்கு போகிறோம். ஆனா உள்ளுக்கு போய் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சாப்பாடு எல்லாமே இருக்குன்ற மாதிரி சொல்லினோம். மற்ற ஐசி எல்லாம் பதிஞ்சு தான் உள்ளுக்கு எல்லாம் விடுகிறோம். இப்போ நாங்கள் ஐசி எல்லாம் கொடுத்து பதிஞ்சு 2 பேர் போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு உள்ளுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பாருங்க ஆமின்ற வாகனங்கள் நிற்கிது. இது ஆமின்ற கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இந்த பீச் ஆனது இயங்கி கொண்டிருக்கிறது. இதுல பாருங்க வெஹிக்கிள் பார்க்கன்னு சொல்லி வெஹிக்கிள் பார்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. எண்ணெயில எல்லாம் வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீங்க குடிக்கலாம் போய் அடிதான் போயிடுவாங்க அவங்கள்ட்ட. இதான் பாருங்க கொமார் பாயிண்ட் பெசர் பீச் அந்த வெளியே இருக்குறாங்க. இந்த பீச்சாலாம் உள்ள போகணும். இதெல்லாம் இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு இந்த கள்ளி மாதிரி மரங்கள்ல கள்ளி மரங்கள். இது ஃபுல்லா ஆமின்ற பிரதேசங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கு. கள்ளி மாதிரி பாருங்க. எனக்கு இந்த கள்ளி மாதிரி அன்னாசி மாதிரி தானே மண்ணெட்டியில அதுல ஒரு பழம் ஒன்று விடாது பாருங்க. அதை சாப்பிடலாமோ? பசியில நிக்கிறோம், சாப்பிடுவோமா வெறிக்கையில அதையும் சாப்பிடுவோம். இதுல ஒரு பழம் மாதிரி கிடையாது, பழம் மாதிரி கொண்டு விடாது. என்ன பழம் மட்டும் தெரியல. மணி இடம் நல்ல இடம், ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இடம் தான் பாருங்க. இதுல எல்லாம் காய்ச்சி இருக்கு. அந்தப்பா இந்த இதுல அன்னாசி பழம் மாதிரி தான் காயில எல்லாம் காய்ச்சி கிடாது. என்ன காயன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இங்கே இதில் எல்லாம் கூட காயல் காய்ச்சிருக்குந்தா. இந்த மண்ணித்தீவின்ற அந்த மேலே ஏறி எல்லாம் பார்க்கணும். இதில் வாங்க எல்லாம் நல்ல இடங்கள், சட்டப்படி இடம், பார்க்கக்கூடிய மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. எல்லாம் லவ்வர்ஸ் ஜோடிகள் எல்லாம் வந்திருக்கணும். இதில் அப்படி அந்த மணல் தொட்டி மாதிரி கிடக்கும். எல்லாம் நல்ல இடங்கள், பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு பிரதேசங்களா காணப்பட்டு கொண்டிருக்கு. இந்த மணித்தலை கடற்கரையிலே மிகவும் அழகான ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது இராணுவ கட்டுப்பாட்டிலே இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பீச் என்று கூறலாம். இப்போ தற்போது நாங்கள் அந்த மாடி மாதிரி மேலே கட்டியிருக்கணும். அப்படியே மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பலகையெல்லாம் வச்சு கட்டியிருக்கணும். ஏணி மாதிரி வச்சு கட்டியிருக்கணும். அப்படியே மேலே ஏறி பார்ப்போம். மிக அழகாக ஒரு பிரதேசமாக காணப்படும் மண்ணித்தலை கடற்கரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிகவும் அழகான ஒரு மிகவும் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் ஒரு வருகை தரும் ஒரு பிரதேசமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை பொழுதிலே பெருந்திரான சிங்கள மக்கள் கூடுதலாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் அந்த நான் மேலே ஏறி நின்று பாருங்க எப்படி இடங்கள் அண்டு பாருங்க. நீங்கள் அழகாக காட்சி அளித்து கொண்டு மேலே ஓலையால் பின்னிருக்கணும். அதோடு அப்படியே மேலே சைட்டுகளை பாருங்கள், எல்லாம் அந்த ஊஞ்சல் எல்லாம் கட்டி இருக்கணும் மேலே. அதில் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது பாருங்க.
இதுல வரவங்க அப்படி நல்ல ஒரு வடிவான நல்ல ஒரு அழகான பிரதேசங்களாக காணப்பட்டு கொண்டிருக்குது. நல்ல ஆமீன் போட்டோ மாதிரி எல்லாம் செய்திருக்கீங்க பாருங்க. இதுல பாருங்க எப்படி இருக்கு உள்ள அந்த கள்ளி அந்த கண்டல் தாவரங்கள் எல்லாம் வச்சு செய்திருக்கீங்க பாருங்க. எல்லா இடமும் நல்ல இருந்து நல்ல பியூட்டிஃபுல்லான பிளேஸாக காணப்படுவது. விழாக்கள் எல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிறேன். இதுல பாருங்க எப்படி இருக்கு. நல்ல சட்டப்படி நல்ல ஒரு பிரதேசமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல அழகான ஒரு பிரதேசமா நல்ல ஒரு இந்த தாவரங்களை பாருங்க எப்படி இது நல்ல வட்டியா இருக்கு பாருங்க. அன்னாசி பழத்தின் மரம் அன்னாசி பழ மரம் மாதிரி கிடக்குது. நல்ல வடியா இருக்குதான். இல்லாத கொட்டை மாதிரியே செய்திருக்கீங்க பாருங்க. இதில் ஆகல் நித்திர உள்ளது. இல்ல கொட்டை மாதிரி எல்லாம் செய்திருக்கிறேன் பாருங்க. சின்ன வீடு மாதிரி அமைப்பில செய்திருக்கிறேன். ஆக்கள் இல்லை ரூம் மாதிரி இங்கதான் ஆக்கள் அந்த நிக்கிறது. ஆக்கள் ரூம்ல நிக்கலாம். அது ரூம் வந்து கட்டியிருக்கணும். அப்படி இந்தியாவில் அப்படி ஒரு ரூமுகள் நம்மள என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி கட்டியிருக்கணும். எல்லா இடங்களும் ரூமுகளும் இருக்கு பாருங்க. இந்த ரூம் எல்லாம் கட்டி இந்த வாடகைக்கு விட்டிருக்கணும். அப்படி நல்ல அழகான பிரதேசம் அங்கெல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்குது. அப்படி எல்லா இடமும் அந்த ஒரு ரூம் மாதிரி கட்டி கட்டி செய்திருக்கணும் பாருங்க. இதெல்லாம் அப்படி ரூம் அது ரூமுகள் சின்ன சின்ன ரூமுகள் கட்டியிருக்கேன். அப்படி நல்ல ஒரு பிரதேசங்களாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்குது. இதுல ஒரு வீடுகளாக நினைக்கிறேன். இதுல அந்த ரூம் மாதிரி எல்லாம் ரூம்கள் தான். இதுல பாருங்க இந்த பாத்ரூம் வசதிகள் எல்லாம் செய்திருக்கேன். இதுல எல்லாம் இந்த நல்ல இடங்களா இருக்கு பாருங்க. பூவோட பாருங்க. சிறு சிறு இதுல பாருங்க அந்த மணல் தீயில நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு பிரதேசமா காணப்பட்டு கொண்டிருக்கு. இதுல ஊஞ்சல் எல்லாம் ஆடலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பெரியாக்கள் ஆடலாம். நாங்களும் சின்னாக்கள் நினைக்கும் எங்களை குழந்தைகள் ஆட வேண்டியது நாங்கள் இப்ப ஆடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஜாலி 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 இப்படி வந்தா ஊஞ்சல்கள் ஆடி சந்தோஷமான பொழுதுகளை நீங்க போக்காட்ட முடியும் பாருங்க. அப்படி நல்லா இருக்கு. இதுல வேணாங்கல நாங்க குழந்தை பிள்ளைல இருந்து பெரிய ஆகல் வரைக்கும் குளிச்சு கொண்டிருக்கிறேன். குளிச்சு என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறேன். பந்து விளையாடின பாருங்க.
அப்படி இதில் ஊஞ்சல் எல்லாம் இருக்குது பாருங்க. அந்த ஊஞ்சல் நல்லபடியாக போட்டோவில் எடுக்கக்கூடிய மாதிரி நல்ல இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்குதுன்றது. அத்துடன் இங்கால பாருங்க இதில் போட்டுகள் எல்லாம் இருக்குது. போட்டில் வந்து போட்டோவில் எடுக்கக்கூடிய மாதிரி அங்கே ஆக்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் வசதிகள் எல்லாம் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய பிரதேசங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பாருங்க பீச்சுகள், போஸ்ட் ரூம், சம்மர் லைஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்லி அந்த விளக்கம் தெரியப்படுத்திருக்கீங்கன்னா பார் எல்லாம் இருக்கான், பீச் பார் எல்லாம் இருக்குதான். இதில் வந்து எப்படி நல்ல இடங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இடங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கு. பெரும்பாலான சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாம் கூடுதலாக வந்திருக்கணும், வந்து குளிக்கணும், சாப்பிடணும், என்ஜாய் பண்ணினோம். அதில் பாருங்க சின்ன பிள்ளைய போட்டோ எல்லாம் உடைக்கணும். இனித்தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் பாருங்க. அந்த ஊஞ்சல் ஆட போகிறோம். ஆடிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதில் பாருங்க அந்த கடலில் குளிச்சு போட்டு வந்து அந்த வெயில் காய்கிறதுக்காண்டி இந்த மேசை மாதிரி ஒரு கட்டில் மாதிரி இருக்குது. அதில் நாங்கள் சாய் வேணாம் அப்படி படுத்திருக்கிறோம் பாருங்க. சூப்பர், நல்ல இடம், ஜாலி 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 சூப்பர். இந்த வெயிலுக்கு நல்ல குளிர், இந்த வெயில் குத்துது அப்படி விடாமையில் நல்ல இடமாக இருக்குது பாருங்க. அது கொஞ்சம் மேலே போகணுமாக, மேலே கொஞ்சம் தான் ஏறி இருக்கணும். மேலே இருக்க சட்டப்படி தானே 300 ரூபா காசு கொடுத்த நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணுறவன். நல்ல இடம், நல்ல சூப்பரான இடமாக ஒரு பிரதேசமாக காணப்படு கொண்டிருக்கிறது. அப்படியே நாங்கள் தொடர்ச்சி எஞ்சால பாருங்க ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஊஞ்சல் கண்டிப்பாக ஊஞ்சல் ஆடுறோம் பாருங்க. இதில் பாருங்க ஊஞ்சல் எல்லாம் கட்டி விளையாடக்கூடிய மாதிரி இருக்குது. அத்தோட இங்கே ரெஸ்டாரண்ட்ஸ், சாப்பிட்ற இடங்கள், சாப்பாடு கடையில் எல்லாம் இருக்குது பாருங்க. பிஸ்கெட் இருக்கு, ரைஸ் எல்லாம் இருக்கா கேட்டு பார்ப்போம் பாருங்க. சாப்பாடு எல்லாம் பிக் பண்ணி செய்து கொண்டிருக்கணும். அதில் போனீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வாங்கலாம். ரைஸ் இருக்குது, கொத்தி இருக்குது. இப்போ நான் ஆர்டர் பண்ணிட்டு இந்த இதில் இருக்கிறோம். சிங்களாக்கள் எல்லாம் இருந்து கதைச்சு கொண்டிருக்கிறோம் பாருங்க. அதே குருநாளில் இருந்து வந்திருக்கணுமா. சிங்களாக்கள் எல்லாம் வந்து நல்ல மாதிரி கதைக்கணுங்களோட தமிழ் மக்களோட என்ஜாய் பண்ணி அவையிலும் இடங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். நிறைய தூர இடத்துல இருந்து இந்த இடங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்கன்னா, நாங்கள் இன்றைக்கு தான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறோம். இந்த பெருசா இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு இந்த இடம் ஒரு பீச் ஒன்று இருக்கு என்று சொல்லி தெரியாது. மணல் தீவு என்று சொல்லி அந்த பூனேரி சங்குப்பட்டி பாலத்தை கலைஞர் வந்து இருக்குது. இதுல வந்தீங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய இடங்களாக பட்டு கொண்டிருக்குது. இதுல வந்தீங்கன்னா சாப்பாடுகள் எல்லாம், ரூம்ஸுகள், பார்கள் எல்லாம் இருக்குது. ஆனா காசுகளை கொண்டு வந்தா தான் நல்லா சாப்பிடலாம். எல்லாம் ரைஸ் எல்லாம் இருக்குது. 800 ரூபாய் 850 ரூபாய் இருக்குது. நீங்கள் வந்தா நீங்க வரைக்கும் சாப்பாடு கட்டி கொண்டு வந்தீங்கன்னா, வீட்டை கட்டி கொண்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் வேற சாப்பாடு எல்லாம் ரெடியாக வச்சிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னாவா கொந்தாய் சுப்பிரி ரைட் கொந்தாயா.
இதுல பாருங்க நான் ரைஸ் வாங்கியிருக்கிறேன். ரைஸ் வாங்கி சிக்கன் ரைஸ் சிக்கன் சோறும் ரச்சி கறியோட தந்திருக்கணும். அதோட கரண்டி எல்லாம் தந்து கரண்டியோட ரச்சியல் எல்லாம் தந்திருக்கணும். பாருங்க ரச்சியல் எல்லாம் இருக்குது. இதுல பாருங்க நான் சிக்கன் ரைஸுகள் எடுத்தனால சிக்கன் மண் டிவியில சிக்கன் ரைஸுகள் எல்லாம் இருக்குது. சிக்கன் ரைஸுகள் சோறு ரச்சி கறி எல்லாம் இருக்குது. ரச்சியல் எல்லாம் செய்து வச்சிருக்கணும். அதோட நல்ல சாப்பாடுகள் ரெஸ்டாரண்ட் நல்ல இதாக இருக்குது. மற்றும் அதோட நாங்கள் 2 பேர் வந்திருக்கிறோம். ஒரு ஆளுக்கு 850 ரூபா எடுத்தேன். ரைஸ் ஃபுல் போட்டு 10 ஆக்கினாங்க. 800 ரூபா போட்டது. அதோட நாங்கள் சோடாவை மட்டும் எடுத்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. சிக்கனுகள் அதெல்லாம் போட்டு கொழுவி சாப்பிட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சாப்பாடு. இங்கே ஃபுல்லாக எல்லாம் மாமி அதெல்லாம் செய்யணும் சாப்பாடு எல்லாம். ஆனால் உடனே பெறமாட்டேன். ஒரு அரை மணித்தியாலும் வெயிட் பண்ணுங்க. தான் என்னடா ஆக்கள் வர விட்டு தான் அந்த சாப்பாடு எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நல்ல சாப்பாடு எல்லாம் பச்சிகள் எல்லாம் போட்டு நல்ல செய்திருக்கிறேன். மத்தியானம் தான் வந்த வாழை கொஞ்சம் பச்சிகள் போட்டு எல்லாம் நல்லா இதாக செய்திருக்கிறேன். பச்சி தான் கூட எல்லாம் போட்டு நல்ல சுவையா இருக்கு. நீங்களும் கட்டாயம் வந்து இப்படியான ஒரு சந்தோஷமான இடங்கள்ல வந்து பங்கு பெற்றி நல்ல நெடுகலம் போற இடத்தை விட்டுட்டு வேற இடங்களுக்கு ஒவ்வொன்றா போய் வித்தியாசமா அனுபவிக்கணும். இடங்களை போய் பார்க்கணும். அப்படி நாங்கள் நெடுகலம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற இடங்களை பார்க்கணும். அப்படி சுற்றி இடங்களை ஒரு இடங்களை பார்க்கணும். இப்போ குருநாகல் மாவனல்லையிலிருந்து சிங்களாக்கள் எல்லாம் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கேன். ஆனால் தமிழ் மக்களுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கே இந்த இதான் தெரியும். அப்படி இந்த இடம் வந்து இருக்கிறேன். அப்படி நான் என்ஜாய் பண்ணுறது குறைவு. தமிழாக்கள் சிங்களாக்கள் நல்ல கூடுதலாக வந்து என்ஜாய் பண்ணி நல்ல இடங்களை பார்க்கணும். அப்படி தமிழ் மக்களும் எல்லா இடங்களையும் சுற்றி சந்தோஷமா கிழமை நாளில் வடிவ உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமையில சந்தோஷமான பொழுது குழந்தை பிள்ளைகள் எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷமா அப்படி இடங்களை சுற்றி பார்த்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையாவது சந்தோஷமா திரியணும். இடங்களை பார்க்கணும், சாப்பிடணும். அதை பார்த்து கொண்டு அப்படி நீங்கள் திரியணும் இடங்களை பார்க்கணும் என்பதை கேட்டுக்கொண்டு சிங்கள ஆக்கள் எல்லாம் வந்திருக்கணும். ஐயா அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கணும். அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த இடங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டு பார்ப்போம். நீங்க கோமத இட கோமத சுபுரி கொண்டாய் அதான் மேகே மங் யாப்பனைன்னா பழவினி மேகே அதைத்தான் கொண்டாய் இட ලස්සනයි. මේක ආමි තමයි මේ බලා ගන්නවා මේක. ඇත්තටම අපේ කොල්ලෝ ඉන්නවා ඕගොල්ලෝ ඉන්නවා අපි සමගින් ඉන්න ඕනේ. එච්චරයි වෙන්න ඕනේ. හොඳයි හොඳයි. පිරි වතල් එකක ඉන්නවා ෆන් එකේ ඉන්නවා. ෆන් එකේ ඉන්න ඕනේ. මේක හොඳයි ඉඩ තියෙන කැම තියෙනවා. ඔක්කොම තියෙනවා. මේ බාර් තියෙනවා. බාර් රෙස්ටෝරන්ට් තියෙනවා. මේ රූම්ස් තියෙනවා. රූම් එකේ ඉන්න පුළුවන්. රූම්ස් තියෙනවා ඔක්කොම තියෙනවා. මේ සල්ලි රූම් එකේ වෙන සල්ලි දුන්නා. සල්ලි ගෙවන ඉවරයි. බඩු හම්බෙනවා. අයියා තාත්තේ කොහමද මේ ඉඩ? බොහොම හොඳයි. හොඳයි. ඔයා කොහෙද ඉඳලා ආවේ? කුර්රේකල. වාරියපුල. කොහමද මොකද ආවේ? බස් එකේද? බස් එකේ ආවේ. ඔයා විතරයි ආවේ නැත්නම් වෙන කට්ටිය ආවිල්ලා ඉන්නවද? ඉන්නේ 56ක් විතර ආවා. 56ක් කට්ටිය ඉන්නවා. වාරියපුල ඉඳලා මේක යාපනයේ ආවිල්ලා එකේ මේ කොච්චර සල්ලි ගියේ බස් එකේ? බස් එකට 5000යි. 5000 දුන්නා. 5000ට මේ බස් එකේ විතරයි 5000. කෑමට ඔයාට සල්ලි දුන්නා නේ? ඒකල දෙන්න කෑම. ඔයාට විතරයි 5000ද නැත්නම්? කෙනෙකුට 5000. කෑම කොහමද ගෙනවද? ගෙනව. රාට වින කෑම. හොඳයි එන. ඔය යාපන ගිහිල්ලා ආවා. ගිහිල්ලා. යාපනේ විතර ආවි. කොහමද යාපනේ? හොඳයි දැන්.
කිසි කරදරයක් නෑ. හොඳයි එන. හොඳයි බලන්න මේ ක්‍රිල්නචි බලන්න ඉරණ ක්‍රිල්නචිගේ ඉරණ මඩ බව තියෙනවා. අතන ගිහලා බලන්න හොඳයි. මේ ටික බලන්න යන්න ඕනේ. මේ අපේ ක්‍රිල්නචි පාර යන්නකෝ වෙන කොන්ද ඉඩ තියෙනවා. ගිහලා බලන්න. හරි හරි ඕකේ. හරි අවශ්‍යයි.